Holy Spirit,
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முதலாம் ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இருந்திருக்கிற அரைச்சோதரி ஸ்ரீசா ஆன்ம இலைப்பாற்றுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நமக்கு விளைந்திருப்பாளர்கள் 34:5 அவரை நோக்கி பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சியால் விழுந்தனர் என்று வாசகம். கடவுளை நோக்கி பார்க்கிற அனைவரும் மகிழ்ச்சியால் விழுந்தார்கள். முகம் மாறுகிறது, அகம் மாறுகிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. பலவிதமான சூழ்நிலையோடு இந்த காலை வேலை தொடங்கி இப்போது வரை நாம் வாழ்ந்திருக்கலாம். சவால்களை சந்தித்திருக்கலாம், பல்வேறு விதமான அனுபவங்களை கடவுளிருக்கலாம். ஒருவேளை முகம் மாறியிருக்கலாம். அவரை பார்த்து முகத்தை மாற்ற வேண்டும். அவரை நோக்கி பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சியாக விழுந்தனர். கடவுளை நம்பிக்கையோடு பார்க்கிற மனிதர் மகிழ்ச்சியாக விளைகிறார், சந்தோஷத்தை பெறுகிறார். கவலைகள் எல்லாம் காணாமல் போகிறது. இதயத்தில் சொல்ல முடியாத ஆனந்தம் வருகிறது. ஆகவே அந்த சொல்ல முடியாத ஆனந்தத்தை அனுபவிக்கிற இடம் இது. அந்த சொல்ல முடியாத ஆனந்தத்தை தருபவர் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனுபவிங்கள், ஆண்டவரை அனுபவிங்கள், மகிழ்ச்சியாக அவரை ஆத்திரத்தோடு கொண்டாடுங்கள். இந்த தெய்வீக திருப்பலி உங்கள் கவலைகளை போக்குவதற்கான வாழ்க்கை நேரத்தோடு காலத்தோடு வந்திருக்கிறீர்களே, உங்கள் முகத்தை மாற்றுவதற்கான அருமையான கொண்டாட்ட திருப்பலி. ஆகவே இதை நிறைவோடு கொண்டாடுங்கள், தவற விட்டு விடாதீர்கள். நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான பாவங்கள் கிடையாது இருக்கிறது. அவற்றையெல்லாம் இறைசனில் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனும்
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம் திருத்தூதர்கள் முதல் மறைசாட்சியாக செவ்வி சிந்தும் பேச்சினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அடைக்கினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளக்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வை எங்கள் உடலில் வெளிப்படுத்துமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலை நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறு நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர் அக்கறையோடு அறுவடை செய்வார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்கறையோடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நமது மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவி கனிப்பான வாரம் இருந்தது. பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிறையிடத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் தமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி புரிந்துள்ளோம். பல்லவி. ஆண்டவரே, தென்னாட்டில் வரவிருந்த ஓடை நீராக மாண்பலை பற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர் அக்கறையோடு அறுவடை செய்வார். பல்லவி. விதையிட்டு செல்லும் போது
28 முடிய மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 20 முதல் 28 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சி புரியும் போது என் மக்களால் இவர்கள் இருவரும் ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறம் அமரச் செய்யும் என்று வேண்டார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் குடும்ப கிணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்கள் நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்கின்றீர்கள். ஆனால் என் வலப்புறத்தில் இடப்புறத்தில் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக் கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரன் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிகிறீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுக்கு முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கிறது. இவ்வாறு மாநிலம் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக நாம் உயிரை கொடுப்பதற்குமே வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கும் இனியவர்களே, புனித யாக்கோபு திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பல பேர்கள் யாகப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சொக்கக்குடியிலே மக்கள் யாகப்பர் என்று இந்த புனிதரை அழைக்கிறார்கள். சந்தியாகப்பர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார்கள். சிறுவைகுண்டம் பங்கிலே இவருக்கு சந்தியாகப்பர் என்று சொல்லி இவரை மக்கள் வழிபடுகிறார்கள். பெரிய யாக்கோபு என்று இவரை அழைக்கிறோம். 3 யாக்கோபுகள் இருந்தார்கள். அங்கே தனியாக அடையாளம் காட்டுவதற்காக பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். அங்கு யாக்கோபு என்று சொல்கிறார்கள், பெரிய யாக்கோபு என்று சொல்கிறார்கள், யாக்கோபு என்று சொல்கிறார்கள், சந்தியாகோபு என்று சொல்கிறார்கள். எல்லாமே இங்கெல்லாம் அங்கே மொழிபெயர்ப்பு மாறுகிற போது, தமிழ் மொழிபெயர்ப்பு அல்லது புதிய மொழியை வருகிற போது இந்த பெயரில் அவர் அழைக்கப்படுகிறார். ஆக மிக பெரிய விதத்திலே இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே தலை சிறந்த இடம்பெற்றவராக இருக்கிறார். திருத்தூதர்களிலே முதல் மறைசாட்சி கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தியவர், குருவானவர் என்ற திருப்பிடத்தில் அவர் அணிந்திருக்கிற அடையாளங்கள் இருக்கலாம், இருக்கிற விளக்குகளாக இருக்கலாம், எல்லாமே அதை சுட்டி காட்டுகின்றன. திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக அவர் இருக்கிறார். ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலர் இவராக இருக்கிறார். நற்செய்தியாளர் யோவானுடைய சகோதரர் இவரை. ஆகவே மிக சிறப்பான விதத்திலே இயேசுவை அறிவித்து அந்த வழியாக இயேசு வழியாக மீட்படைந்தவர் வாழ்கிறார். இவருக்கு இருந்த ஆசையை பார்க்கிற போது இயேசுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பதை பார்க்கிறோம். மனிதர்களாக நாம் இயேசுக்கு நெருக்கம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் படைக்கப்பட்ட நோக்கமாக இருக்கிறோம். இயேசுவின் சீடர்கள் கூட்டத்தை பார்க்கிற போது 72 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுக்கு தூரமாக இருந்தார்கள். இன்னொரு குழுவை பார்க்கும்போது இயேசுவின் 12 சீடர்கள், அவர்கள் இயேசுவின் பக்கமாக இருந்தார்கள். இயேசுக்கு நெருக்கமான சீடர்கள் 3 சீடர்கள். அந்த 3 சீடர்களில் இவர் அதில் அடங்குகிறார். ஆகவே நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறேன், என் உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறேன். ஆனால் விட்டுவிட்டு வந்த பிறகு இயேசுவை விடாமல் நெருக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டிய என்ற எண்ணத்திலே அவர் இருந்தார். ஆகவே தன்னுடைய இலக்கு என்பது இயேசுவை நெருக்கமாக பின்பற்றும் என்று உணர்ந்தவர் இயேசுவின் நெருக்கமான சீடராக, அன்பு சீடராக மாறினார். இந்த நெருக்கமான சீடர்கள் இயேசுவின் தோற்ற மாற்ற நிகழ்வில் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை இயக்கும் போது அந்த இடத்தில் இருக்கிறார்கள். முக்கியமான நிகழ்வுகளில் இந்த 3 தான் இயேசு அழைக்கிறார். ஆகவே இயேசுக்கு நெருக்கமாக இருப்பதிலே இருந்த அலாதியான இன்பத்தை நாமும் கற்றுக்கொள்ள சிறப்பானவர்கள் அழைக்கப்படுகிறோம். சிறப்பான விதத்திலே அது ஒரு பேராக கொள்கிறார். பவுல் சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர் 1:20 பவுல் சொல்கிறார், என்ன நேர்ந்தாலும் நான் விட்டுவர மாட்டேன்.
அந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்னுடைய பேராவல். பேராசை என்பது என்ன? கிறிஸ்துவுக்காக வாழ்வது, கிறிஸ்துவை நெருக்கமாக பின்பற்றுவது, அதுவே என்னுடைய பேராவல். ஆகவே அதன் அடிப்படையிலே புனித யாக்கோபு நிகழ்ந்தார் என்று சொன்னால் மகிழ்ந்தாங்க. நமக்கும் கடவுளுக்குமான தூரம் என்பது என்ன? இயேசுவுக்கு எனக்குமான தூரம் என்பது என்ன? ரொம்ப தூரமாக இருக்கிறேனா அல்லது சற்று தூரமாக இருக்கிறேனா என்பதையெல்லாம் ஆழமாக பரிசோதனை பார்க்கிறோம். யாக்கோபு நெருக்கமாக இயேசுவுக்கு நெருக்கமாக வருவதற்கான முயற்சியிலே இறங்கும் இந்த திருவிழா நம்மை சிறப்பாக கிடைக்கும். இரண்டாவது பார்க்கும் போது சராசரியான ஒரு மனித இயல்புக்குள்ளே போனவர். ஆனால் அதன் போன பிறகு ஒரு பெரிய விதத்தில் ஒரு மாற்றம் காண்கிறார். சராசரியான மனிதர்கள் உணர்ச்சிபூர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இடையின் மக்கள் என்ற பெயரை தான் பெறுகிறார்கள். ஆகவே ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு வாழ்வு, உணர்வு ரீதியாக பொங்கி இருக்கிற வாழ்வு தான் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா பகுதியில் போகிறார். சமாரியா பகுதியில் போகிற போது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அவர் சொல்கிறது, ஆண்டவரே வானத்திலிருந்து இடியை வரவேற்று இந்த மக்களை அழைத்துவிடும். பழைய ஏற்பாடு நடந்திருக்கிறது. எலியா இறைவாக்கு இருக்கிற போது அங்கே மக்கள் செவிசாய்க்கவில்லை. அந்த வானத்திலிருந்து இடி வந்து அழைக்கப்பட்டார்கள். அவனை அந்த நேரத்தில் பேசுகிறார். சமாரியாவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இடியை வரவேற்று இந்த மக்களை அழைத்து விடுவோம். அப்போ இப்படி முயற்சி கொள்வார் பொங்கியவர். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய உதவி, ஒரு பெரிய பதவியில் வருவார். அவர் அருகில் வருவார். நாங்கள் பலப்புறம் இழப்போம், நாங்கள் அமர வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இருந்தது. குறிப்பாக யாருக்கு இருந்தது. இப்படி இந்த உலகத்தின் மீதான பற்றை இதையெல்லாம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் கடவுளுக்கு வருகிற மனிதர் அந்த பற்றை கொண்டிருந்தால் கடவுளால் மாற முடியாது, கடவுளுக்காக ஊழியம் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர் மாறுகிறார். உண்மையாக மாறுகிறார். தன்னுடைய ஆசையை விட்டுவிட்டு சேக மனப்பான்மை கடந்து போகிறார். தன்னுடைய விருப்பத்தை விட்டுவிட்டு இயேசுவின் விருப்பத்தை கொண்டு போகிறார். அவர் சொல்கிறார் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களில் இருக்கட்டும் என்கிறார். ஆகவே தன்னுடைய மனநிலை அங்கு அழைக்கப்படுகிறது. தன்னுடைய மனநிலை அங்கு வேண்டாம் என சொல்லி அவர் ஒதுக்குகிறார். இயேசுவின் மனநிலை பெறுகிறார். இயேசுவாக வாழ்வதற்கான முயற்சி எடுக்கிறார். நாம் சாதாரணத்தான், பாவம் செய்யக்கூடியவர்கள்தான், கரைவுள்ள மனிதர்கள் தான். ஆனால் இந்த ஆசை இருந்து என்று சொன்னால் கண்டிப்பாக மாற முடியும் என்ற அந்த ஒரு ஆன்மீக ஆசையை இன்றைய யாக்கோபு நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து செய்கிறார். வளர்த்தெடுத்து மிகப்பெரிய இடத்தில் மாற நமக்கு உதவி செய்கிறார். சாதாரண மனிதர்கள் தான், ஏதோ புனிதர்கள் என்பவர்கள் இனத்திலிருந்து செய்து இந்த மன்னர்களுக்கு இறக்கப்பட்டவர்கள் அல்ல, அங்கிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. மாறாக வந்தவர்கள், மாறாக தங்களே முழுமையாக மாறி புதிய வாழ்வு பெற்றவர்கள். நாமும் இந்த நேரத்திலே நம்முடைய சாதாரண ஆசையாக இருக்கலாம். இந்த மண்டலத்தில் மனிதர்கள் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் இயேசுவிடத்தில் வருகிற போது எல்லாமே மாறுகிறது. அந்த ஆசை என்று சொன்னால், ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் சொன்னால் கண்டிப்பாக மாறும். மூன்றாவது பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நாம் குடிக்க போகும் துன்பத்தினத்தில் உள்ளார் குடிக்க இயலுமா என்று கேட்கிறார். அப்போது அவர் என்ன பதில் சொன்னார்கள்? என்ன பதில் சொன்னார்கள்? ஆம் என்றார்கள். துன்பக்கிடத்தில் நீங்கள் குடிக்க இயலுமா என்று கேட்கும்போது ஆம் என்றார்கள். இயேசு கூட அவர் பேசுவதை பார்க்கும்போது இவரால் இயலாது என்ற அளவு தான் அவருடைய பேசுகிறது. ஆனால் கடைசியில் இவர்கள் தீவிரமாக இருந்தார்கள். கண்டிப்பாக யோசிக்கவில்லை. இது முடியாத காரியத்தில் அவர்கள் தத்தளிக்கவில்லை. உடனடியாக சொன்னதை பார்க்கும்போது இயேசு சொல்கிறார், இதை நீங்கள் பிடிச்சிருங்க. ஆனால் வலப்புறத்தில் இடப்புறத்தில் அமர்வுக்கு கஷ்டம். இவ்வளவு தீவிரமாக இருப்பதை பார்த்து இயேசுவை எனக்கு வழி வந்தார். இந்த பையன் இவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் கண்டிப்பாக செஞ்சிடணும் போல அப்படின்னு சொல்லி, நீங்க கண்டிப்பா இதை முடிப்பீங்க. ஆனால் வலப்புறத்தில் இடப்புறத்தில் அமர்வுதான் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது நடந்துச்சு. அது நடந்ததான் இந்த ரத்த நிறம் அந்த துன்பங்கள் என்ன பாடு. அந்த பாடு அதில் அந்த ஆமைன்னு சொன்னது இயேசுக்கான முதல் மறை சாட்சியாக பேச்சு மட்டுமல்ல. நாம் சாதாரண மனிதர்கள், நாம் என்ன செய்யறோம்? புதிய காணிக்கை கொடுத்து சொல்லுவோம். இயேசுக்கு கடவுளுக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஸ்டைலான பிறகு முடிவிட்டு ஆசை நேற்று காணிக்கை ஏற்றுப்போம். என்ன செய்யாமல் இருப்பீங்க? கோயிலுக்கு அதை செய்ய என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதுவே செய்ய முடியாமல் தந்திருக்கு. அதுவே செய்ய முடியாமல் தந்திருக்கு.
பாருங்க, அவர்கள் ஆம் என்றார்கள். இந்த ஆம் என்பது என்ன? இந்த பாடு அதை சிறப்பாக நிறைவேற்றி காட்டினார். நான் பல்நிலைகளை இதை கடைபிடிப்போம், அதை கடைபிடிப்போம் என்று சொல்லி அந்த புத்தாண்டு வருகிறது. பல விதமான வாக்குறுதிகள் நாம் எடுத்துக்கலாம். ஆனால் கடவுளுக்காக செய்ய முடியவில்லை. கடவுளுக்காக செய்ய முடியவில்லை. இன்றைக்கு கடவுளுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். யாக்கோபு சொல்லித் தருகிறார். மிக சிறப்பாக ஆம்னா கண்டிப்பாக செஞ்சிருக்கணும். அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாலும் சரி, கடவுளுக்காக கண்டிப்பாக செய்திருக்கணும் என்ற அந்த உணர்வையும் நான் பல நிலைகளிலே இந்த வாக்குறுதி கொடுத்தோம். இந்த உணர்வை இல்லாமல் இருக்கிறோம். அந்த உணர்வை இன்றைக்கு நம் உள்ளத்தில் குதித்தல் செய்கிறார். இதை இந்த இரவு நேரத்தில் நம்முடைய இந்த விடுதலை பற்றி படிக்கிறது மிகவும் சிறப்பாக. அவன் நமக்கு உகந்த வாழ்க்கைக்கு உகந்த பாடங்களை கற்றுக்கிறார். சிறப்பாக படிக்கிறது. நாம் முன்னேறுவோம். வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போவோம். ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு போவோம். நாம் உயர்த்தி காட்டுகிறோம். Thank you.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இதை மாறுகிறமாக. அவர் பாடுபட உலகம் கிடைத்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவிருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவோடு வாழ்வதன் அப்பத்தை மீட்பெளியும் இல்லத்தை நமக்கு ஒப்புக் கொடுத்து உம் திருமுன் நின்று உமக்கு ஓடியை தந்தவுடைய எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் என்று தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரப்பியிருக்கும் ஒரு திரு அவை நினைவோடு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அறை அன்பில் நிறைவேறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழுந்தோருடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்தோடு நினைவோடு உமது திருமுக ஒளி ஏற்றிடும். எங்கள் அனைவரையும் இரக்கமாய் கடவுளின் கண்ணித்தாய் எங்கள் பாதுகாப்பிற்கான அள்ளித்தல் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்தரை அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித யாக்கோபு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் மக்கள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து வரவருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்று உமக்கு உரியதே. ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகுக்கு ஏற்ற அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறது. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை கொண்ட ஒருவருக்கு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்கிறோம். உணர்ச்சிகளை கையாள தெரிந்திருந்தார். சாதாரண ஆசையை அமைத்துவிட்டு மிக சிறப்பாக மேலான ஒரு ஆசையை பெற்றிருந்தார். நாம் உணர்ச்சி பொறுப்போடு பொங்கி எழலாம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கத்தரிக்கலாம். கோபம் உணர்ச்சி கட்டத்தில் இருக்கலாம். இதையெல்லாம் இன்றைக்கு யாக்கோபின் திருவிழாவில் இயேசுவே எனக்கு உதவி செய்ய கொண்டாடுகிறேன். இந்த உலகத்தின் ஆசையில் அதிகமாக வாழலாம். கடவுள் பற்றி எண்ணமே இல்லாமல் இருக்கலாம். கடவுளுக்காக வாழாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் வரம் கேட்போம். ஆண்டவருக்கு இருக்கலாம். இனி கடவுளை வந்து தூரத்தில் இருக்கலாம். பக்கமாக வரும். இயேசு அழைக்கிறார். நெருங்கி வருகிறார். இயேசு வாழ வைக்கப் போகிறார். இவரே மெய்யான தெய்வம், இவரே மெய்யான வழி. அதை உணர்ந்து நாம் சிறப்பாக இருப்பதை இந்த இரவு நேரத்தில் இயேசு பக்கமாக இயேசுவின் பக்கமாக நினைக்கிற இந்த பரிசுத்த விதத்துக்கு அழைக்கப்பட்டு நாம் பேரி வச்சோம். Amen.
ஆசீர்வதித்து எங்கள் வாழ்நாட்களை நீடித்து கண்ணீர் மணி போல் எங்களை காத்து வரும் உம்மை போற்றுகின்றோம். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் என்ற உம் இறை வார்த்தையின்படி எமது தாத்தா பாட்டிகளை காத்து வழிநடத்தி வரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வயது முதிர்ந்தவர்களை பாதுகாத்து மதித்து வாழ்வதே ஒரு ஊரின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர ஞானத்தை தாரும். அவர்களின் ஜெபங்கள் மூலமாக எங்கள் ஊர்களை ஆசீர்வதித்து காத்தருளும். இயேசுவின் தாத்தா பாட்டி இந்த ஸ்வைக்கின் அன்னமானை கொண்டாடும் ஜூலை மாதத்தில் வயது முதிர்ந்தவர்களின் ஞானத்தையும் உழைக்கும் ஆர்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்று வாழ வரம் தாரும். எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து தாத்தா பாட்டிகளையும் பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் தங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளால் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் பெற்று தங்கள் முதுமை நாட்களில் இன்பமுற்று வாழ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாளை தாத்தா பாட்டியல் தினத்தை கொண்டாட திருவிழாவை கொண்டாட சிறப்பாக ஆவலாக இருக்கும். தாத்தா பாட்டிகள் அவர்களை கௌரவப்படுத்த என்பது நாம் விபத்துகளை வாசிக்க கேட்டுக்கொள்ள அது நமக்கு ஆசீர்வாதம். பல நிலைகளில் நாம் நம்மளை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். அவர்களுக்கான உதவிகள் செய்யாமல் இருக்கலாம். கடவுள் வாய்ப்பு கொடுக்கிறார். அவர்கள் முதுமையில் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ நல்லா இருக்கிறார் அது சொல்லுகிறார்கள். அது பெரிய ஆசீர்வாதம் அதை அனுபவிக்க வேண்டும். நாம் பல நிலைகளில் நிறைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுக்கிறார். அது நாம் சிறப்பாக அனுபவித்து நினைக்கிறோம். அவங்க எல்லோரும் வந்து சிறப்பாக நாம் பங்கெடுப்போம். அவர்களுக்கு ஜெபிப்போம். நாளைக்கு இருக்கிற பெரியவங்க 50 பேர் 50 பேர் வருவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராஜா போல இருக்குது, மாணி போல இருக்குது. அவ்வளோ கடவுள் உயர்த்துவார். அவ்வளோ கடவுள்களை உயர்த்துவார். 60 பாட்டி 60 பேர் மொத்தம் தாத்தா பாட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வேற லெவலில் அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? நமக்கு கிடைச்சது. நாளைக்கு வர எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வாங்கி நமக்கு ஜெபிப்பது இல்லையே அப்பா எவ்வளோ பெரிய ஆன்மீக செயல். அந்த ஆன்மீக செயல் நாம் சிறப்பாக செய்வோம். எல்லாரும் வந்து சிறப்பாக பங்கிடும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த பக்கம் விரோதமாக செயல்பட்டு அவர்கள் எல்லாம் அந்த பக்கம் உட்கார்றாங்க. எல்லாரும் மற்றவர்கள் எல்லாம் இந்த பக்கமாக வருவாங்க. நாங்கள் நாளை அமர்கிற போது இந்த இடத்தில் நீங்கள் அமர்வுகளை என்போடு கேட்டுவிட்டுவேன். அதன் பிறகு நாளை டியூஷன் கிளாஸ் எங்குமே நடைபெறாது. அவர்கள் டியூஷன் எடுத்தவர்கள் டியூஷன் வகுப்பிற்கு விடுமுறை கொடுத்து உங்களை அன்போடு கேட்டுவிட்டுவேன். பிள்ளைகள்லாம் வருகிறாங்க. பேரப்பிள்ளைகள்லாம் தாத்தா பண்ணுற அன்பு தெரியட்டும். எல்லா பேரப்பிள்ளைகளும் கொண்டுவாங்க. கொண்டு வந்து தாத்தா பாட்டியுடைய வேலையை மதிப்பு அவர்கள் வீட்டு சென்ற எளிமையை எல்லாருக்கும் தெரியும். மற்ற ஊர்கள் போல இலக்கம் இருக்க வேண்டாம். நம்ம சிறப்பாக பெரியவர்கள் மதிப்பு பெரியவர்கள் மரியாதை கொடுக்கும். இளங்குளம் இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்குது என்று சொல்லி மற்ற ஊர்களுக்கு எடுத்துக்காட்டாக இளங்குளம் இருக்கு. அதற்கு எதுவாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க உதவி செய்ய என்போடு கேட்டுக்கிறேன். அது நாளை டியூஷன் விடுமுறை கொடுத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பொருளை நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாக ஒரு பரிசு கொடுத்தோம். மரியாதை மதிப்போம். நாம் கௌரவப்படுத்த பிரயாணமாக ஒரு பரிசு கொடுத்தோம். ஆகவே பரிசு மாணவர்கள் போது அவங்க தான் வரணும். வேற யாரையும் அனுப்பக்கூடாது. இதுதான் கிடைக்காது. ஒருவர் நடக்க முடியல, அவங்க இருக்க இடத்துல கொண்டு போய் இந்த இடத்துல தான் எல்லாருக்கும் வரணும், இங்கே தான் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சேர் கொடுக்கிற இடத்துல யார் எல்லாரும் உட்கார்ந்து நமக்கு அதில் பங்கெடுக்க வேண்டும். பரிசுவாக அவர்கள் தான் அவர்களுக்காக வேறு யாரையுமே அனுப்பக்கூடாது. அப்போ பரிசு என்று தரப்படும். அவர் கடக்க முடியாத சொல்லியிருக்கலாம். புரிந்து கொள்வோம். அவர்கள் இருக்கிற இடத்தையே கொண்டு போய் பரிசு அப்படின்னு சொல்லி வியாபாரம் இருக்கிறார். நல்ல உதவி செய்யக்கூடிய அருட்சகோதரர்கள் அப்படி அவர்கள் சென்று அவர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு கொடுப்பார்கள். நாங்கள் நீங்கள் பெயர் கொடுத்து வரவில்லை என்று சொன்னால் நான் ஏற்கனவே எல்லா வீட்டுக்கும் வந்து அழைப்பு கொடுத்துருக்கேன். வரவில்லை என்று சொன்னால் அதை முன்கூட்டியே பங்கு பண்ணி கிடைப்பது ஒரு நல்ல செயல். ரொம்ப நல்ல செயல். அவங்க அதையும் சிறப்பாக நீங்கள் சொல்ல அங்கோடு கேட்டு பெயர் கொடுக்காதவங்க பேர் கொடுக்க வரவேற்பது வெரி குட் வரணும். அப்போ அதை நீங்கள் சிறப்பாக செய்ய உங்கள் அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பரிசை என்பது
முக்கியமானது. அதே போல உணவு தாத்தா பாட்டிகள் உணவு தாத்தா பாட்டிகள் முக்கியம் கொடுக்கப்படுகிறது. அந்த விதத்திலே அவர்கள் பங்கெடுப்பார்கள். மற்றொரு அவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெரிய முயற்சி பரிசு வாங்கிக்கிறதாக இருக்கலாம், அவர்களுக்காக நம்ம உணவு தரக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய போது கேட்டுக்கொள்கிறேன். ஏசு எனக்கு மரங்கள் நல்ல நீங்கள் தாத்தா பாட்டிக்கு வராங்களே, ஒரு விழா நடக்க போங்க, செலவாகுங்க, என் பக்கத்துக்கு எடுத்து நான் கேட்கல, ஆனால் அவங்க உதவி செய்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கிறது இருக்கிறாங்க. அங்கே உதவி செய்யக்கூடியவர்கள் யார் உதவி செய்கிறார்கள் அவருக்கு கூடுதலாக அவர்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக அதான் கொடுக்க மிகப்பெரிய பரிசு. சிறப்பாக அவர்களுக்கு நன்றாக உங்களோடு கேட்டுள்ளேன். நாளை யார் செய்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கும் சிறப்பாளர்களை அழைக்கப்படுகிறேன். நன்றி கூறி மன்றாடுவாங்க. ஆண்டவரை திருத்துதலாக புனித யாக்கோபின் விழாவிலே உமது பெருவிருந்து பேரின்பத்தோடு நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியா நம்மரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை